ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெய்லி இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஸோ நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் நீங்கள் பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான் அவசியம். அது மட்டும் இருந்தாலே போதும். அட் த சேம் டைம் யூ ஷுட் பி கன்சிஸ்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்ட்னா என்னது? ஸோ மாறாமல் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு வந்து நான் ஒரு 5 மணி நேரம் படித்தேன், நாளைக்கு வந்து நான் படிக்கவே இல்லை, நான் இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணவே அப்படின்னா நம்மளால் வந்து இங்கிலீஷ் பேச முடியாது. அதனால கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So if you want to become more fluent in English, you should be consistent. Don't forget it. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் கூட வந்திருக்கேன். பட் இது டிஃப்ரெண்டான டாபிக், எப்பவும் போல இருக்காது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கிலீஷ்ல இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக். அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அட் த எண்ட் ஆஃப் த லெசன் யூ வில் ஹாவ் த டெஸ்ட். ஓகே, உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்து ஒரு சென்டென்ஸை வந்து ஒரே விதமா நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? அதை வந்து நம்ம டிஃப்ரெண்டான மெத்தட்ஸ்ல நிறைய சொல்லலாம். பட் இன்னைக்கு வந்து நான் என்னன்னா ஒரு 3 வார்த்தைகள் எடுத்துக்க போறேன். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அந்த சென்டென்ஸோட மீனிங்கே மாத்தும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி நம்ப முடியுதா? நம்பிதாங்க ஆகணும். அந்த அளவுக்கு வந்து இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா இந்த டூ, டஸ் அண்ட் டிட் இந்த 3மே வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சிலரி வேர்ப்ஸ். இதெல்லாம் பொதுவாக நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு சென்டென்ஸ்ல வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் காஃபி, எனக்கு வந்து காஃபி பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு பிடிக்காது அப்படின்னா ஐ டோன்ட் லைக் காஃபி. உனக்கு காஃபி பிடிக்குமா அப்படிங்கறத எப்படி கேட்பீங்க? டு யூ லைக் காஃபி அப்படின்னு கேட்பீங்க. பொதுவா நான் உங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் சொல்றேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஐ லைக் காஃபி. ஓகேவா? ரைட். இதே இது அவனுக்கு காஃபி பிடிக்கும். ஸோ அவனுக்கு காஃபி பிடிக்கும்னு சொல்லணும். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல இந்த மாதிரி ஹீ ஷீட் வந்தது அப்படின்னா நம்ம வேர்போட எஸ் சேர்ப்போம். அது எல்லாருக்குமே தெரியும். ஹி லைக்ஸ் காஃபி. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, ஐ எம் நாட் கோயிங் டு டீச் யூ ஹவு டு மேக் நெகட்டிவ் சென்டென்சஸ் யூசிங் டூ அண்ட் டஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்சஸ் உங்களுக்கு ஃப்ரேம் பண்றது நான் சொல்லி தர போறது கிடையாது. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்டான டாபிக்னு சொன்னேன் இல்லையா? இங்க பாருங்க, எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு இருக்கா? இதே இது எனக்கு காஃபி பிடிக்கும், அதுதான் உண்மை, எனக்கு காஃபி தான் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்க ஷியோரா 100% வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க. வேணா டீ போடக்கூடாது உங்களுக்கு. ஓகேவா? நீங்க ஒரு வீட்டுல அவங்களுக்கு காஃபி பிடிக்குமான்னு கேக்குறாங்க. எனக்கு காஃபி பிடிக்கும், ஐ லைக் காஃபின்னு சொன்னா நார்மலா இருக்கு. இதே இது இந்த சென்டென்ஸை வந்து ஸோ இஃப் யூ வாண்ட் டு எம்ஃபசிஸ் அப்படின்னா என்னது? அழுத்தம் திருத்தமா சொல்றது. எனக்கு காஃபி தான் பிடிக்கும், அப்ப என்ன அர்த்தம்? டீ போடக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கும் இந்த மாதிரியான ஆக்சிலரி வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எம்ஃபசைசிங் சம்திங், அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா இங்க பாருங்களேன், அதாவது இந்த ரெண்டுமே வந்து ப்ரெசன்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். டூவும் டஸ்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட், இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது நம்ம டெய்லி ரொட்டீனுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த டிட் அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ டிட் அப்படிங்கிறது நம்ம பாஸ்ட் சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த டூ நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூ வந்து ஐ, யூ, வி, தே வந்தா நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம டஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹி, ஷி, இட் அண்ட் ஆல்சோ சிங்குலர் சப்ஜெக்ட். டிட் வந்து நம்ம பாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். டிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா? இப்ப இதே சென்டென்ஸ் எனக்கு காஃபி தான் பிடிக்குங்கிறத நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேர்புக்கு முன்னாடி டூ போட்டுறோம். காரணம் ஐ வந்திருக்கு, அப்ப நம்ம டூ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ வந்திருக்கு, டூ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேர்புக்கு முன்னாடி நீங்க அதை போட்டுறீங்க. ஐ டூ லைக் காஃபி.
இப்போ யாரோ உங்களை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு காஃபி பிடிக்காதுல்ல, டோன்ட் யூ லைக் காஃபி? எனக்கு காஃபி தான் பிடிக்கும், ஐ டூ லைக் காஃபி. ஐ லைக் காஃபி அப்படின்னு காஃபி பிடிக்கும் சாதாரணமா இருக்கா? ஐ டூ லைக் காஃபி, எனக்கு காஃபி தான் பிடிக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க, எம்ஃபசிஸ் பண்ணி சொல்றீங்க. ஓகே, அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி சொல்லுதல், அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல வந்து எம்ஃபசிஸ். ஓகே, ஸோ ஐ டூ லைக் காஃபி. எனக்கு டீ பிடிக்கும், எனக்கு டீ தான் பிடிக்கும், ஐ டூ லைக் டீ. ஓகே, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இங்க பாருங்க, அவனுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு இருக்கு, அவனுக்கு காஃபி பிடிக்கும். ஸோ ஹீ லைக்ஸ் காஃபி. ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல வந்து வேர்போட எஸ் சேர்ப்போம், ஹீ ஷீட் வந்து அதான் ரூல். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, அவனுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு இருக்கு, அவனுக்கு காஃபி தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எம்ஃபசிஸ் பண்ணி சொல்லணும். அது எப்படி சொல்றது? ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இங்க லைக்ஸ் அப்படிங்கிறதுல இந்த எஸ் வந்துருக்கு பாத்தீங்களா? அந்த எஸ் தான் தனியா பிரிச்சு நம்ம வந்து டஸ்ன்னு எடுத்துடலாம். ஓகே, அப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, he does like coffee, அவனுக்கு காஃபி தான் பிடிக்கும், he does like coffee. இங்க திரும்ப போய் எஸ் போட்டக்கூடாது, இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கமோ சரி, கொஸ்டின் கேட்கமோ சரி, இந்த மாதிரி எம்ஃபசிஸ் பண்ணமோ சரி, டஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேர்போட எஸ் இருக்காது, பிகாஸ் அதை தான் தனியா எடுத்து வச்சிடறோம். இங்க வந்து வேர்போட ஒண்ணுமே இல்லை, அதனாலதான் நம்ம டூ போட்டிருக்கோம். ஓகே, he does like coffee, அவனுக்கு காஃபி தான் பிடிக்கும். ஓகே, ஸோ டோன்ட் மேக் a cup of tea for him, அவனுக்கு ஒரு கப்பு டீ போட்டுறாதீங்க, பிகாஸ் he does like coffee, அவனுக்கு காஃபி தான் பிடிக்கும். சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான், ரைட்? அதே மாதிரி நேற்று வந்து நீங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கீங்க. ஓகே, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை வந்து ஒரு ரிசப்ஷனுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு போயிருக்கீங்க. யாரோ உங்களை பார்த்து கேட்குறாங்க, டிட் யூ என்ஜாய் த பார்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. நீ பார்ட்டி என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நீங்க சொல்றீங்க, நாங்கள் பார்ட்டியை என்ஜாய் செய்தோம். தங்கிலீஷ்லே எழுது. இது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். நாங்கள் பார்ட்டியை என்ஜாய் செய்தோம், இதை நார்மலா எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட் சொல்லுங்க. நாங்க பார்ட்டியை என்ஜாய் பண்ணோம் எப்படி சொல்லுவோம்? நாங்கள் அப்படின்னா we, செய்தோம் பாஸ்ட், என்ஜாய் செய்தோம். ஸோ என்ஜாய் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ஜாய் தான் இல்லையா? அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ஜாய்டு. ஸோ we enjoyed the party. we enjoyed the party. ஆமா, நாங்க பார்ட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே, இதே இது, நான் சூப்பரா பார்ட்டில அப்படி என்ஜாய் பண்ணோம், செம்மையா என்ஜாய் பண்ணோம், அந்த என்ஜாய் பண்றத கொஞ்சம் எம்ஃபசிஸ் பண்ணி சொல்றீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பாஸ்ட்டுக்கு நம்ம டிட் யூஸ் பண்ணணும். அப்ப இதே சென்டென்ஸ் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒன்றும் கிடையாது, இந்த வி இங்க இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம டிட் போடணும். எப்பவுமே வேர்புக்கு முன்னாடி தான் அந்த டிட் எதனால யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு வேர்ப்ல இருந்து இந்த ஈடியை பிரிச்சு எடுத்துட்டோம், திரும்ப இந்த இடத்துல ஈடி போடக்கூடாது, இதான் ரூல். இதை மறந்துடவே கூடாது எப்பவுமே. we did enjoy the party, ஆமா நாங்க பார்ட்டியை செம்மையா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். just you are emphasizing, right, the verb. இந்த செயலை வந்து எம்ஃபசைஸ் பண்றீங்க, ரைட்? we did enjoy the party. இப்படி போட்டா தப்பு. we did enjoyed the party. ஒண்ணு நம்ம என்ன சொல்லணும்? we enjoyed the party ன்னு சொல்லணும். it's a normal sentence. so if you want to emphasize it, you can emphasize it. பட் அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஈடியை தூக்கிடணும், பாஸ்ட் ஃபார்மை கட் பண்ணிட்டு இங்க டிட் போடணும். ஓகே, ஸோ ரெண்டையுமே இந்த மாதிரி ஒரே லைன்ல போட்டீங்கன்னா இது தப்பாயிரும். we did enjoy the party. ஸோ நிறைய மூவிஸ்ல இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. நீங்க ஒரு இடத்துல இப்படி பேசும்போது நீங்க தனியா தெரியுவீங்க, ரொம்பவே அழகா இருக்கும். ஓகே, ஸோ டுடே we are going to practice these kind of sentences. இது பொதுவாக நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்லையும் பாஸ்ட் சிச்சுவேஷன்லையும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ரூல்ஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன், நீங்க தான் இப்போ நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ரைட். திரும்ப ஒரு தடவை சொல்லிட்டுமா? இங்க பாருங்க, do, does and did. இந்த இடத்துல நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு இதை வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எம்ஃபசிஸ் பண்றதுன்னா என்னன்னு அர்த்தம்? கிளாரிஃபைங் சம்திங். கிளாரிஃபைங் அப்படின்னா உத்தரவாதம் கொடுக்குறீங்க, ஆமா எனக்கு காஃபி தான் பிடிக்கும்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஒருத்தர் சொல்றாங்க, ஹே டோன்ட் யூ லைக் டீ, உனக்கு டீ பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு டீ தான்ப்பா பிடிக்கும், ஐ டூ லைக் டீ. அப்போ வந்து கரெக்ட் பண்றீங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட், ஃபார் கரெக்டிங் சம்திங். ஆனா ஆல்சோ இப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஒரு முரண்பாடுகள் வருது. ஓகே, முரண்பாடுகள் வருது அப்படின்னா ஒருத்தர் என்ன சொல்றாங்க, இல்ல
உனக்கு வந்து என்ன சொல்றது, டீ தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க இல்ல எனக்கு காஃபி தான் பிடிக்கும்னு சொல்றீங்க. இந்த மாதிரி முரண்பாடான கருத்துகள் வரும்போது அதுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு நோ ஐ டூ லைக் காஃபி. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, முரண்பாடுகள் வரும்போது அதுல இருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கும் நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணுவோம். ஃபார் தட் பர்பஸ் we are using do, did and does. Let's practice some example sentences using do, does, did for emphasizing. Let's see. Okay, now I have written 3 sentences. These are normal sentences. Okay, இதெல்லாமே வந்து நார்மலான sentences. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்ல போறீங்க. உண்மையாகவே அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க பாருங்களேன். I understand your problem. If someone is talking about something about their, they are talking about their issues, talking about their problem. Okay, so அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நான் புரிஞ்சுக்கிறேன்ப்பா, உண்மையாவே உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி நீங்க எம்பசைஸ் பண்ணி சொல்ல போறீங்க. இங்க பாருங்க, இங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் யோர் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கு. எனக்கு வந்து நான் உன்னோட ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மலான சென்டென்ஸ். இதை வந்து எம்பசைஸ் பண்ணா அப்படி சொல்லுவீங்க, நான் உண்மையாவே உன் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறேன், உண்மையாவே புரிஞ்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அதை எப்படி சொல்லுவீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்க வேர்பை பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். இது சாதாரணமா வந்து ஒரு ப்ரெசென்ட்ல தான் இருக்கு. இங்க வந்து டூ போடுவீங்களா இல்ல டஸ் போடுவீங்களா இல்ல டிட் போடுவீங்களா எம்பசைஸ் பண்றதுக்கு? டூ தான் வரும் இல்லையா, ஏன்னா ஐ வந்திருக்கு. ஸோ ஐ டூ, நிறைய பேர் கமெண்ட்ல சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யோர் ப்ராப்ளம். ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யோர் ப்ராப்ளம். ஆமா, நான் உண்மையாவே உங்களோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த 2 சென்டென்ஸை வாசிக்கும் போதே உங்களுக்கு you can see the differences while you are reading these 2 sentences. Okay, read with me. I understand your problem. I do understand your problem. Can you see the difference? Good. Next, she works hard. அவள் கடினமாக உழைக்கிறாள். She works hard. உண்மையாவே அவள் கடுமையாக உழைக்கிறாள். அது எம்பசைஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இங்க she வந்ததுனால நம்ம ஒர்க்ஸ் போட்டிருக்கோம். ஸோ she வந்தா do வருமா does வருமா? ஒர்க்ஸ்னாலே பாருங்க இது வந்து ப்ரெசென்ட் தான் குறிக்குது. she வந்ததுனால வேர்போட எஸ் சேர்த்து போட்டிருக்காங்க. அப்ப இந்த எஸ் தூக்கிட்டு என்ன சேர்க்கணும், does. அப்ப எப்படி சொல்லுவீங்க, she does work hard. உண்மையாவே அவள் கடினமாகத்தான் உழைக்கிறாள். she does work hard. யாரோ சொல்றாங்க she doesn't work hard. அவள் சரியாக உழைக்கல, கஷ்டப்பட்டு உழைக்கல. நீங்க சொல்றீங்க no she does work hard. பண்ண வேலையை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்றீங்க. நெக்ஸ்ட், they helped us. அவர்கள் நமக்கு உதவினார்கள், அவர்கள் எங்களுக்கு உதவினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஹெல்ப் அப்படின்னாலே தெரியுது பாஸ்ட்ல இருக்கு. அவங்க எங்களுக்கு உண்மையாவே உதவுனாங்க. அதை எப்படி சொல்லுவீங்க, நமக்கு அவங்க உண்மையாவே உதவுனாங்க, அதை எப்படி சொல்லலாம்? ஸோ இடி வந்திருக்கு, அப்ப டிட் தான் யூஸ் பண்ணணும். அப்ப எப்படி எழுதுவீங்க, they did help us. இந்த இடத்துல இடி போடக்கூடாது, இங்க எஸ் போடக்கூடாது. ஓகே, அதனால தனியா பிரிச்சு எடுத்துரும், மறந்துடாதீங்க. ஸோ டூ போடும் போது உங்களுக்கு ஒண்ணுமே வராது. ஓகே, ஸோ இது பாஸ்ட் ஃபார்ம்ல இருந்தா இங்க டிட் போடுவீங்க, எஸ் சேர்த்துருந்தா டஸ் போட்டுருவீங்க. ஓகே, இடி சேர்த்துருந்தா நம்ம டிட் போடுவீங்க, அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? they did help us. அவங்க எங்களுக்கு உண்மையாவே உதவுறாங்க. யாரோ உங்களை பார்த்து சொல்றாங்க, hey you had problem right? உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது, but they didn't help us. they didn't help you. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி யாரோ சொல்றாங்க. இல்லையே, அவங்க உண்மையாவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. they did help us. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா சொல்லும் போது. அவ்வளவுதாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ்ல ஒரு சில சென்டென்சஸ் எழுத போறேன். இப்போ இதை நீங்க மாத்துனீங்க, இப்படி மாத்தாம தமிழ்ல நான் எழுதி போட போறேன். டைரக்டாவே நீங்க இந்த சென்டென்சஸ் எழுத போறீங்க. ஓகேவா? ஆர் யூ ரெடி? ஓகே, ஸோ இங்க பாருங்க, இதுக்கு அந்த எம்பசைஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் பத்தி மட்டும் தான் பேசுறோம். ஸோ வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஏன்னா அதுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கு, அந்த வில்லுங்கிற வார்த்தை இருக்கு. ஓகே, இது வந்து தான் நம்ம ஆக்சிலரி வெர்ப்ஸ் தனியா பிரிச்சு இந்த மாதிரி படிக்கிறோம். பொதுவாக ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் விஷயம்ஸ்லாம் அதிகமாக நம்ம எம்பசைஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, இங்க பாருங்க, ஐ யூ வி தே வந்துச்சுன்னா ப்ரெசென்ட்ல, இதுக்கப்புறம் நீங்க டூ போடணும். அடுத்து வேர்ப் வந்து அப்படியே வரணும். ஒன்னு ஏன் போட்டிருக்கேன், இட் ஷுட் பி த ப்ரெசென்ட் ஃபார்ம். இந்த இடத்துல பாருங்க, இங்க மூணுலையுமே ப்ரெசென்ட்ல வந்து ஐயூவி தே வந்தாலும் சரி, ஹீ ஷீட் வந்தாலும் சரி, இதுதான் மாறும். ஹீ ஷீட் வந்தா டஸ் வரும், ஆனா வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரும். இது கூட இந்த எஸ் சேர்க்கறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அதை பிரிச்சு டஸ்ன்னு எடுத்தாச்சு. அதே மாதிரி பாஸ்ட்ல வந்து எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல,
டிட்டு தான் வரும். அதுக்கப்புறம் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரும். இந்த இடத்துல திரும்பியும் போயிட்டு நீங்க வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏன்னா டிட்டன் பிரிச்சு எடுத்தாச்சு. அப்போ எல்லாத்துலேயுமே வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் வரும், மறந்துடாதீங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சென்டென்ஸ் யூ ஹாவ் டு சூஸ் த கரெக்ட் ஆக்சிலரி verb here for emphasizing. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் உன்னை உண்மையாகவே கவனித்துக் கொள்கிறான். அவன் உண்மையாவே நல்லா கவனிச்சுக்கிறான்ப்பா, அவனை நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறான். அது எப்படி சொல்லுவீங்க? அவன் உன்னை கேர் எடுத்து பாத்துக்கிறான் அப்படின்னா he cares about youன்னு சொல்லலாம். அவன் நிஜமாவே உன்னை கேர் எடுத்து பாத்துக்கிறான். அது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். அவன் அப்படின்னு வந்திருக்கு, கவனித்துக் கொள்கிறான் அப்படின்றது ப்ரெசன்ட், வாசிக்கும் போதே தெரியுது. ஸோ அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து he. ஸோ he வந்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம்? டஸ் போடுவோம், அவ்வளவுதான். அப்படியே எழுதுங்க. he does. verb என்னது? கேர் பண்றது. he does care உன்னை பத்தி. ஸோ about you. he does care about you. அவன் உன்னை பத்தி உண்மையாவே கேர் எடுத்துக்கிறான். நெக்ஸ்ட், அவர்கள் உண்மையாகவே கிரிக்கெட் நன்றாக விளையாடுகிறார்கள். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட் சொல்லுங்க. அவங்க உண்மையாவே கிரிக்கெட் நல்லா விளையாடுறாங்க. சில பேர் சொல்றாங்க அவங்க கிரிக்கெட் சரியா விளையாடலையே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க அவங்க நிஜமாவே கிரிக்கெட் சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? அந்த முரண்பாடான கருத்துக்கள் வரும்போதும் நீங்க இந்த எம்பசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது சும்மா நீங்க கத்துக்கூடாது. எதுக்காக, ஏன், why do we learn it? எதுக்காக நம்ம இதை கத்துக்கிறோங்கிறது தெரியணும். இந்த மாதிரி கிளாரிஃபைங், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு, அவங்களுக்கு உண்மையிலே இதான் பிடிக்கும்னு சொல்றதுக்கு, அதே மாதிரி கரெக்ட் பண்றதுக்கு. ஒருத்தவங்க தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சரியா கிரிக்கெட் விளையாடலையே, இல்லையே அவங்க உண்மையாவே நிஜமாவே கிரிக்கெட் சூப்பரா விளையாண்டாங்க, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்றதுக்கு, கான்ட்ராஸ்டிங், ஒரு முரண்பாடுகள் வரும்போது இந்த எம்பசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? அந்த தமிழ்ல அது நிஜமாவே உண்மையாவேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் இங்கிலீஷ்ல டூ டஸ் டிட் யூஸ் பண்றீங்க. ஓகேவா? எப்படி சொல்லுவீங்க? நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல தே. சோ தே வந்திருக்கு, அப்ப என்ன போடுவீங்க? டூ. தே டூ. இங்க verb எது? விளையாடுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. தே டூ பிளே. அடுத்து புள்ளி புள்ளியா வச்சிருக்கோம். மிச்சம் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கு? கிரிக்கெட் நன்றாக. இந்த உண்மையாகவேங்கிறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி இந்த எம்பசிஸ் பண்ணியாச்சு. they do play cricket well. அவங்க உண்மையாவே கிரிக்கெட் நல்லா விளையாடுறாங்க. they do play cricket well. இதை கொஞ்சம் அழுத்தி சொல்லலாம். they do play cricket well. he does care about you. next, நான் உண்மையாகவே நேற்று அவனை சந்தித்தேன். நான் உண்மையாவே நேற்று அவனை பார்த்தேன். ஒருத்தன் நம்மள நீலாம் அவனை பார்த்துருக்க மாட்டேன், சும்மா பொய் சொல்லாத, உண்மையாவே பார்த்தேன்ப்பா அவனை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த முரண்பாடு கருத்துக்கள் வரும்போது நீங்க வந்து எம்பசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படி சொல்லுவீங்க? சந்தித்தேன் அப்படின்றது முடிஞ்சிருச்சு, பாஸ்ட், நேற்றுன்னு வந்துருச்சு, ஸோ முடிஞ்சிருச்சு. அப்ப அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? அந்த பாஸ்ட் சிச்சுவேஷன். ஸோ என்ன சப்ஜெக்ட்? ஐ. ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே தான், டிட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஐ டிட். சந்திக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மீட். இந்த இடத்துல மெட் போட்டக்கூடாது, இது பாஸ்ட் சிச்சுவேஷன், ஏன்னா அதுதான் நம்ம டிட்ட தனியா பிரிச்சாச்சு. ஐ டிட் மீட் அவனை, ஹிம், நேத்து, எஸ்டர்டே. That's it. I did meet him yesterday. I did meet him yesterday அப்படிதான் சொல்லணும். நான் அவனை நேத்து உண்மையாவே சந்திச்சேன். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஸோ ப்ரெசென்ட்ல வந்து சப்ஜெக்டை பொறுத்து டூ வருமா டஸ் வருமான்னு போடணும். பாஸ்ட்ல வந்து டிட் மட்டும்தான். அதே மாதிரி இந்த மாதிரி எம்பசிஸ் பண்ணும்போது எல்லா சிச்சுவேஷன்லையும் வேர்ப் வந்து எதுல தான் இருக்கணும்? ப்ரெசென்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ பாஸ்ட்ல சொல்றீங்கன்னு சொல்லிட்டு டோன்ட் யூஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஹியர் பிகாஸ் யூ ஆர் யூசிங் டிட் ஃபார் எம்பசைசிங் சென்டென்ஸ். ஈஸியா இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? சூப்பருங்க. இன்னும் ஒரு 2 or 3 சென்டென்சஸ் கொடுக்குறேன் உங்க ப்ராக்டிஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ராமு உண்மையாவே எனக்கு கால் பண்ணா. ராமு உண்மையாவே எனக்கு கால் பண்ணா. அது எப்படி சொல்லுவீங்க? எம்பசிஸ் பண்ணி சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ராமுன்னு வந்துருக்கு, நேம். ஓகே, ஸோ ராமு கால் பண்ணினான், முடிஞ்சு போச்சு. பண்ணினான், பண்ணுகிறான் அப்படின்னா இப்ப பண்றான்னு அர்த்தம். பண்ணினான்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷன். ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, இந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்தாலும் சரி, சிங்குலர், ப்ளூரல் எது வந்தாலும் டிட் தான். ஸோ ராமு டிட். வேர்ப் என்னது? கால் பண்றது, கால். இதுல கால்டுன்னு போட்ட தப்பு. ராமு டிட் கால் மீ. ராமு எனக்கு உண்மையாவே கால் பண்ணான். நெக்ஸ்ட், ஆனா சொல்லும் போது வாசிக்க கூடாது ராமு டிட் கால் மீன்னு. ராமு டிட் கால் மீ. ராமு டிட் கால் மீ. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லணும். ஓகே, sentence stress is also very important to emphasize something in a sentence, in a particular sentence. Next, எனக்கு உண்மையாகவே பதில் தெரியும். எனக்கு பதில் தெரியும் அப்படின்னா I know the answer. எனக்கு உண்மையாவே பதில் தெரியும். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? தெரியும் அப்படின்ட்டு. ஸோ ப்ரெசென்ட் தான். ஸோ எனக்கு ஐ. ஸோ ஐ வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க? do. I do
தெரியும்னா நோ, verb வந்து நோ. I do know the answer. உண்மையாவே பதில். அதாவது நீங்க இப்படி நினைச்ச கூடாது, எனக்கு உண்மையாகவே நான் எழுதிருக்கேன். இது போல எந்த வார்த்தைனாலும் தமிழ்ல வரலாம். உண்மையாவேன்னு சொல்லலாம், நிஜமாவே அப்படின்னு சொல்லலாம், எனக்கு சத்தியமா, அந்த மாதிரி எதுனாலும் நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த சென்டென்ஸை எம்பசிஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு, கரெக்ட் பண்றதுக்கு, ஸோ கான்ட்ராஸ்டிங் அந்த மாதிரி எது வந்தாலும் சரி, ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரெஸ் கொடுத்து எம்பசிஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்றதுக்கு யூ கேன் யூஸ் டூ, டஸ் அண்ட் டிட். எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? டு யூ லைக் திஸ் கிளாஸ்? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எப்படி சொல்லுவீங்க? எம்பசிஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், டு யூ லைக் திஸ் கிளாஸ்? டு யூ லைக் திஸ் லெசன்? ஆமா, எனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கது. எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா சொல்றீங்களே. ஐ டூ லைக் திஸ் லெசன். குட், வெரி குட். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி? ஓகே, I have written 3 easy Tamil sentences, right? So if you read it in Tamil, it's very simple. At the same time, if you're translating these Tamil sentences to English, that's also easy. ஓகே, அதுவும் ஈஸி தான். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இதை வந்து அப்படியே நம்ம இங்கிலீஷ்க்கு மாற்ற போறோம். உண்மையாவே ஏன் போட்டிருக்கேன்னா, எம்பசிஸ் பண்ணி நீங்க எழுதணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். எம்பசிஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம், அல்லது என் கூட சேர்ந்து கூட ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். எனக்கு உண்மையாவே டீ பிடிக்கும். இது நம்மளோட ரெகுலர் ஹேபிட். இது சொல்றதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு அப்படின்னா ஏன்னா ஒரு டூ வருமா, டஸ் வருமா ப்ரெசென்ட்ல? டூ. ஐ வந்தா டூ. ஸோ ஐ டூ. பிடிக்கும் அப்படின்னா லைக். ஐ டூ லைக் டீ. ஐ டூ லைக் டீ சொல்லும் போது தான் சொல்லணும், எம்பசிஸ் பண்ணி வாசிக்க கூடாது. ஐ டூ லைக் டீ. ஐ டூ லைக் டீ. டீ அந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத எம்பசிஸ் பண்ணி சொல்றீங்க. நெக்ஸ்ட், அவன் உண்மையாகவே உன்னை நம்புகிறான். அவன் உண்மையிலே உன்னை நம்புறான். ஸோ அவன் நம்புகிறான், இதுவும் ப்ரெசென்ட் தான் குறிக்குது, வாசிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஸோ அவன் அப்படின்னா ஹீ. ஸோ ப்ரெசென்ட்ல ஹீ ஷீட் வந்து என்ன போடுவீங்க? டஸ். ஹி டஸ். நம்புறதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? பிலீவ். ஹி டஸ் பிலீவ் உன்னை. ஹி டஸ் பிலீவ் யூ. அவன் உண்மையிலே உன்னை நம்புறான். நெக்ஸ்ட், நாங்கள் உண்மையாகவே இந்த பாடத்தை புரிந்து கொண்டோம். நீங்க என்கிட்ட சொல்றீங்க, செந்தில் சார் நாங்க உண்மையிலே இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டோம், சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி சிம்பிள். நாங்கள் உண்மையாகவே இந்த பாடத்தை புரிந்து கொண்டோம். நாங்கள்னா we. புரிந்து கொண்டோம் முடிஞ்சிருச்சு, பாஸ்ட். அதை எப்படி சொல்லுவீங்க? we did understand. we did understand. நாங்க உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாடத்தை. this lesson. That's it. We did understand this lesson. Do, does, did. Do and does is used for simple present tense. இதுக்கப்புறம் வரக்கூடிய verb எல்லாமே வந்து எப்பவுமே ப்ரெசென்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும், அதை மாத்திடவே கூடாது. இது மட்டும் தான் மாறிட்டே இருக்கும். இது ரெண்டும் ப்ரெசென்ட்க்கு, இது பாஸ்ட்க்கு. அவ்வளோதாங்க. எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? இஸ் இட் ஈஸி? ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ, டஸ், டிட் யூஸ் பண்ணி நீங்களாகவே ஒரு 3 இங்கிலீஷ் சென்டென்சஸை எம்பசிஸ் பண்ணி என்ன எழுத போறீங்க? கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஐம் ஈகலி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ், ஃபார் யுவர் சென்டென்சஸ். நீங்க எப்படி எழுதுறீங்களோ அந்த சென்டென்சஸ் பார்க்கறது நான் ஆல்ரெடி காத்திருக்கிறேன். ஓகே, கண்டிப்பா வந்து உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம சொல்லுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இனிமே ஆகிட்டே பேசுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்பசிஸ் பண்ணி பேசி கலக்குங்க. ஓகேவா? ரைட். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அதனால ரெகுலரா வந்து நம்ம சேனலை பாருங்க. பார்த்ததோட மட்டும் இல்லாம ப்ராக்டிஸும் பண்ணுங்க. உங்களோட நிச்சயமாக ஆங்கிலத்தில் பேச முடியும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.